அப்ப சரிடாப்பா இங்க பார். அப்ப படித்திறனை பற்றி பாத்துறாங்க. வேக நிறைவேற்ற படித்திறன் கதை பார்த்தது. மாறும் படித்திறன், மாறா படித்திறன், 2 கதை பார்த்தனாங்க. அதுல உனக்கு மெயின் பாயிண்ட் எது சொன்னான்? மாறா படித்திறனை வச்சுதான் நாங்க எனக்கு மெக்கானிக்ஸ்ல ஸ்டார்டிங்ல கேள்வி செய்வோம் அப்படின்னு சொன்னான். மாறா படித்திறனை வச்சுதான் கேள்வி செய்யறோம் நாங்கள். ரெண்டு மாறா படித்திறன்னா மாறா ஆர்முல வச்சு கேள்வி செய்யறதா? அதான் கதை, வேற ஒண்ணும் இல்லாது. ஓகே, இப்ப நான் படித்திறன் பார்த்த போல இன்னொரு விஷயம் பார்க்க போறேன். ஒரு கிராஃப் சொல்லி வந்தா 2 விஷயம் கிராஃபில எப்பயுமே ஒரு 2 விஷயங்கள் 2-3 விஷயங்கள் ஆராய வருவனாகும். இங்க பார், எனக்கு ஒரு நோமலா ஒரு கிராஃப் சொல்றேன். இது y அச்சு, இது x அச்சு. சரிப்பா, இப்படி இது A கிராஃப், இது B கிராஃப், இது C கிராஃப் என்று சொல்ற 3 விதமான கிராஃப்கள் நேர்கோட்டு வரைவுகள் கூறி இருக்கின்ற. இல்ல B கிராஃபுக்கு நான் ஒரு பேர் கூட, B கிராஃபுக்கு என்ன சமன்பாடு கொடுக்கலாம்? y = mx என்ற கிராஃப் பேட்டர்ன் வருகிறது. உற்பத்தி கூடாக போற நேர்கோடு எல்லாம் B. உற்பத்தி கூடாக போற நேர்கோடுக்கு y = mx என்று எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா வடிவா காய்ச்சம் சொன்னா இன்னொரு தெளிவா காய்ச்ச வேண்டாம். பிளஸோ மைனஸ் mx. அப்ப இதுல இருக்கிறது பிளஸ் mx தான். மைனஸ் mx இருந்தா இப்படி வரும். என்ன இதுக்கு வரும். அப்ப உனக்கு இதுல கீறி இருக்கிறது எழுதுறேன். எல்லாத்தையும் காட்சி கூட போவான். அப்ப y = mx என்ற பட்டன்ல B கிராஃப் இருக்கு. ஓகே, அப்ப இப்ப A கிராஃப் கீறி பாப்போம். A கிராஃப் என்ன பட்டன்ல இருக்குது? y = mx - c என்ற பேட்டர்ன்ல இருக்குது. அதே போல C கிராஃப் இருக்குது. y = mx + c என்ற கிராஃப் இருக்குது. +c என்ற பேட்டர்ன். அதாவது பார், இது C என்று சொல்றது வெட்டு துண்டுகள். அப்ப நான் இப்ப என்ன C1 எடுப்போமா? A கிராஃப் என்ன C1, இது C2. சரி, அப்படி மாத்தி விடுவோம். ஒரே இதுகளெல்லாம் போட்டு வச்சுக்கிறான்னு யோசிப்பாங்க. C2. அவர் y = mx என்னது? B என்ற கிராஃப் y = mx. A என்ற கிராஃப் y = mx சய C1. C என்ற கிராஃப் என்னது? y = mx சக C2. ஆகவே எப்பயுமே ஒரு கிராஃபில இருந்து ஆராய வேண்டிய விஷயங்கள் 2. ஒன்று படித்திறன், மற்றது வெட்டு துண்டு. படித்திறனை நாங்கள் M என்று போடுவோம், வெட்டு துண்ட C என்று வகை குறிப்போம். படித்திறன், வெட்டு துண்டு. இப்ப இந்த வெட்டு துண்டு கதையை பற்றி நான் உனக்கு கதைக்கல. வெட்டு துண்டை பற்றி எங்க காய்ச்சிக்கணும்? அங்க காய்ச்சிக்கலாம். இடப்பெயர்ச்சி விரைவில் என்ன ஆரம்பத்திலே ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கிற மாதிரியான கிராஃப்களும் கிடைக்கலாம். பிளஸ்ல ஆரம்பத்துல இடப்பெயர்ச்சி இருந்து இப்ப மைனஸுக்கு வருது இடப்பெயர்ச்சி. சரி, ஆரம்பத்திலேயே ஒரு இடப்பெயர்ச்சியோட நிக்குது. ரெண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது பண்ணாது. அப்ப அதெல்லாம் என்ன இந்த வெட்டு துண்டுகளை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஆமா, அது வெட்டு துண்டுகளை வச்சு கூட கண்டுபிடிக்கிறது. ஒருவேளை இந்த வை இருக்கிற இடத்துல S இருந்தா எங்களுக்கு இடப்பெயர்ச்சியான வை அச்சத்தை குறிக்குது. அப்ப இடப்பெயர்ச்சியை குறிக்கின்றது போல் இடப்பெயர்ச்சி எங்களுக்கு இதுல இருந்து ஸ்டார்ட் ஆண்ட ஆரம்பத்துல ஒரு இடப்பெயர்ச்சியோட இருந்து ஸ்டார்ட் ஆகுறான்றது பொருள். அந்த இடப்பெயர்ச்சி நேர் இடப்பெயர்ச்சியா இருக்கலாம், மர இடப்பெயர்ச்சியா இருக்கலாம். இது சொல்லல என்றாலும் இதுல வச்சு சொல்றேன். நீ விளங்க உனக்கு இதுல வச்சு சொன்னா விளங்கு, சொன்னா விளங்க. இதுல சொன்னா ரெண்டாலும் சொல்றேன். சரி, அப்ப படித்திறனா படித்திறன் இடப்பெயர்ச்சி நேரம் படித்திறன் சொன்னான். வேக படித்திறன் சொன்னான். ஆரம்பங்கள் சொன்னான். அப்ப வேற எல்லாம் பட்டு துண்டு. அப்ப இந்த 2ஓட 3வது கதை ஒன்று கதைக்கிறாப்ப அடைக்கும் பரப்பு வரைவு x அச்சோட கிடையச்சோட, அதாவது x அச்சுடன் அடைக்கின்ற பரப்பு. ஒரு வரைவானது x அச்சுடன் அடைக்கும் பரப்பு. ஓகே, இந்த 3வது விஷயம் முக்கியமான விஷயம். ஒரு வரைவானது x அச்சோட அடைக்கிற பரப்பு. ஓகே, x அச்சோட. அப்ப x அச்சுல நேரம் இருந்தா அப்ப நேர அச்சோட அடைக்கிற பரப்பு. அவர் அண்ணன் விளங்குதாடா? இது ஒரு பொதுவான கணியம் இல்ல. x எடுத்து வச்சுக்கிறது. x அச்சுல நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா நேர அச்சுடன் வரைவானது அடைக்கிற பரப்பு என்னது தரும் பாக்குறது.
அதான் விஷயம் விளங்க இல்லப்பா. இது எக்ஸ் சொல்றது ஒரு பொதுவான அந்நியம் இல்லைடாப்பா. எக்ஸுக்கு பயிலா நாங்க நேரத்தை பிரதிடலாம். இப்போதைக்கு உனக்கு தெரிஞ்சவரால் நேரம் போக 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 வேற ஒன்ன பிரதிட்டு கொண்டு போவோம். வேற வேற ஆக்கள் எடுப்போம். சாரா மாறியாக எக்ஸ்ல போடுறது என்னது? சாரா மாறி காய்ச்சி போடுறது என்ன? சாரா மாறியாக. அப்ப வயில போடுறது சார் மாறியாக. எக்ஸோட சார்ந்து மாறவன் எல்லாம் காய்ச்சி போடும். டக்கு டக்குன்னு போக வேண்டியது. அது படித்திரம் கதை பார்க்கணும். படித்திரம் பார்த்திருப்போம். வெட்டுதுன்ற கதை பார்த்திருப்போம். இனி பார்க்க போற கதை இந்த எக்ஸோட அடைக்கிற பரப்பு சரிதானே என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைவில் அந்த நேர அச்சோட அடைக்கிற பரப்பை பற்றி கதைக்க இல்ல என்று உனக்கு விளங்கும். நான் கதைக்க உனக்கு ஏன் நான் அதுல கதைக்க இல்ல வேக நேர வரைவில் ஏன் கதைக்க போறேன்றது உனக்கு ஏன்னு சொன்னா இதை கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். இதை கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே சரிடாப்பா. அப்ப நாங்க என்னது அந்த எக்ஸோட அடைக்கிற பரப்பை பற்றி கதைக்கணும். அப்ப நான் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொண்டு கொடுக்கட்டோடாப்பா. எப்படி கொடுப்பான்? எக்ஸில நாங்கள் போடுற கணியம் என்னது? சாராமாரி. சாராமாரி அச்சுடன் வரைவு அடைக்கும் பரப்பினை ஆராய்தல். ஹெட்டிங்க கொடுப்பான். சாராமாரி அச்சுடன் சாரா மாறி அச்சுடன் வரைவு அடைக்கும் பரப்பை ஆராய்தல். வரைவு அடைக்கும் பரப்பு ஆராய்தல். சாராமாறி அச்சுடன் வரைவு அடைக்கும் பரப்பினை ஆராய்தல். இப்ப என்னண்டு செய்யப்போம். இப்ப உனக்கு வேக நேர வரைவை வடித்து விளங்கப்படுத்துறேன். பிறகு இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு கதைக்கிறேன். ஏன் நான் அது கதைக்கலன்னு சொல்றேன். வேக நேர வரைவில் எனக்கு இப்படி ஒரு கிராஃப் ஒன்று கண்டெடுப்பவன் இப்படி முப்பதுக்கு போற ஒரு நேரம் கூட. அப்ப இது என்ன வேக நேர படித்துறேன். அது மாற இல்லைன்னா அப்ப இது என்னது? மாறா ஆரம்புகள் காய்ச்சி மாறா ஆரம்புகள் வேக நேரம் படித்துறது மாறல. வேற என்னது? குறுங்கோணம். அப்ப பிளஸ்ல ஆறுமுடுகள் மாற இல்ல. ஓகே நேரிலே ஆறுமுடுகள் மாறா ஆறுமுடுகள் கதை விளங்கிக்கொள். இவ்வளவுதான் விஷயம். ஆறுமுடுகள் கதை சரி. ஓகே வேகம் வந்து வளருது இல்ல. நேரத்தோட வேகம் வளருது இல்ல. நம்ம படித்திருந்தேன் ஆறுமுடுகள். இப்ப சாரா மாறி என்று சொல்றது நேர அச்சோட இவர் அடைக்கிற உழவு பரப்பை நான் கண்டு பரப்பு என்னத்தை தரும் என்று பார்ப்போம். அப்ப இவ்வளவு பரப்பும் என்னத்தை தரும் என்று பார்ப்போம். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அப்ப நான் என்ன செய்ய போறேன்? அப்ப அடைக்கும் பரப்பு எந்த அச்சுடன் அடைக்கிற பரப்பு? சாரா மாறி அச்சுடன் வரைவானது அடைக்கிற பரப்பு உங்களுக்கு என்ன விஷயத்தை தருமாட்டா கண்டுபிடிக்கணும்டா. என்ன செய்யணும்டா? இந்த எக்ஸாக்ட்ல இருக்கிற கணியம் என்னது? நேரம். மையத்தில இருக்கிற கணியம் என்னது? வேகம். அப்ப வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கும் போது எங்களுக்கு ஏதாவது தொடர்பு கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்கணும். வேகத்தையும் நேரத்தையும் பெருக்க என்ன தொடர்பு கிடைக்கும்? உனக்கு இப்படி ஒரு தொடர்பு தெரியுமாடாப்பா? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இதுல இருந்து இடப்பெயர்ச்சி வந்து வேகம் தர நேரம் என்று காட்சி கொள்ளலாம்டா. வேகத்தையும் நேரத்தையும் பெருக்க என்ன வரும்? இடப்பெயர்ச்சி. எஸ். ஆகவே வேக நேர வரைவானது அடைக்கின்ற பரப்பு வேக நேர வரைவு சாராமாரி அச்சுடன் அடைக்கிற பரப்பு. அதாவது நேர அச்சுடன் அடைக்கிற பரப்பு என்னத்தை தரும்? இடப்பெயர்ச்சியை தரும். இடப்பெயர்ச்சியை தரும் அல்லது சென்ற தூரத்தை தரும் காய்க்கலாம். இடப்பெயர்ச்சி தரும் அல்லது சென்ற தூரம். சிலவுல சென்ற தூரம் காய்க்கலாம். சென்ற தூரத்தை தரும். இடப்பெயர்ச்சியை தரும் அல்லது போனா சென்ற தூரத்தினை தரும். வேக நேர வரைவானது அடைக்கின்ற பரப்பு என்ன அச்சோட? நேர அச்சோடு அடைக்கிற பரப்பு என்னது தரும்? இடப்பெயர்ச்சியினை தரும் அல்லது போனா சென்ற தூரத்தினை தரும். அதாவது இடப்பெயர்ச்சியை தரும். அவ்வளவுதான் கதை. இடப்பெயர்ச்சி அல்லது போனா சென்ற தூரம் எல்லாம் தூரத்தை தரும். இடப்பெயர்ச்சி அல்லது சென்ற தூரத்தை தரும். ஓகே அது கேள்விக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ள வேணும்.
தியரி இதுதான்டாப்பா. அடைக்கிற பரப்பு என்ன தரும்? இடப்பெயர்ச்சியை தரும் என்று வருது. எனக்கு வீதர டி என்னது பிஎச்சியால பிரிக்கிற எனது இடப்பெயர்ச்சி என்று வருது. அப்ப இடப்பெயர்ச்சியை தரும் அல்லது போனா எனது சென்ற தூரத்தை தரும். அப்ப இடப்பெயர்ச்சிக்கு பதிலா நான் தூரம் என்று கதைக்கிறேன் இல்ல, தூரத்தை தர வேணும் என்று சொன்னா எனக்கு இது வேக நேர வரைபா இருந்ததுக்கு பதிலாக எப்படி இருந்திருக்க வேணும்? கதி நேர வரைபா இருந்திருக்க வேணும். விலங்குகள் அப்பதான் நம்ம தூரம் பெறப்படாம வேகம் சமன் இடப்பெயர்ச்சியங்கள் நேரம் கதி சமன். கதி என்று சொல்றது என்னது? ஸ்பீட். ஸ்பீட் ஸ்பீட் என்று சொல்றது டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். ஓகே, ஸ்பீடா இருக்கணும். அப்ப கதி நேர வரைவு வந்து எனக்கு என்னது தரும்? டிஸ்டன்ஸ் தரும். டிஸ்டன்ஸ் சொல்றது சென்ற தூரம். விளங்குது இந்த விஷயங்கள் விளங்குது. அடைக்கிற பரப்பு என்னது தரும்? இடப்பெயர்ச்சியை தரும். வேக நேர வரைவானது அடைக்கும் பரப்பு இடப்பெயர்ச்சியை தரும். வேக நேர வரைவுக்கு பதிலாக கதி நேர வரைவு போட்டான்னு சொன்னா அடைக்கிற பரப்பு சென்ற தூரத்தை தரும். அப்ப கதி நேர வரைவு கிடைக்க நாங்க என்னத்தை பார்க்க தேவையில்லை, திசை பார்க்க தேவையில்லை. கதி வந்து என்ன கனிய வெள்ளிக்கணி. சோ நான் அவருக்கு என்ன பார்க்க தேவையில்லை, திசை பார்க்க தேவை. அப்ப வேக நேர வரைவு கிடைக்க என்னத்தை பார்க்கணும்? கட்டாயமா திசை பார்க்கணும். என்ன காவிக்கணும். அப்ப வேக நேர வரைவு சொல்றது பிளஸ்லயும் வேகம் பெறலாம், மைனஸ்லயும் வேகம் பெறலாம். ஆனா கதி நேர வரைவுக்கு அப்படி எந்த சாத்தியப்பாடுகளுமே இல்லை. ஒன்று ஒரு அச்சியை பிளஸ் அச்சியை வச்சுக்கலாம், அல்லது மைனஸ் அச்சியை வச்சுக்கலாம். ரெண்டிலையும் மாற வேண்டிய தேவைப்பாடுகளுக்கு வராது. ஏனடா அது திசை காண்ற கணியம் இல்ல கதி. கதி என்று சொல்றது திசை தங்கி இருக்கிற கணியம் இல்ல கதி. எனவே ஒரு குறித்த அதாவது நேரச்சில மட்டும் வேகத்தினுடைய அந்த கதி என்னது ஸ்பீட் பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல மட்டும் வச்சுக்கலாம், இல்ல அல்லது ஸ்பீட் நெகட்டிவ் டிரெக்ஷன்ல மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டிலையும் மாற்ற வேணும் அவசியம் விளங்குதானே. ஆனா வெலோசிட்டியா இருந்தா பாசிட்டிவ்லயும் மாறலாம், நெகட்டிவ்லயும் மாறலாம், ரெண்டு கையும் மாறலாம். அதே போலதான் இடப்பெயர்ச்சி கூட கிரிப்பேன். இடப்பெயர்ச்சின்னு சொன்னா பிளஸ்லயும் மாறி மைனஸ்லயும் மாறி வரக்கூடிய மாதிரி கிராஃப்கள் இருக்குது. பிளஸ்க்கே மாறும், மைனஸ்க்கே மாறும். நேரத்தோட ஃபர்ஸ்டா பிளஸ்ல மாறி பிறகு மைனஸ்ல மாறும். அப்படியே கிராஃப்கள் இருக்கு. ஓகே, அதான் எல்லாம் என்னது காவியல்ல. என்னது வேகமா இருந்தாலும் சரி, இடப்பெயர்ச்சியா இருந்தாலும் காவியவர். வேக நேர வரைவு அடைக்கிற பரப்பு என்னது தருகின்றது? இடப்பெயர்ச்சியை தருகும். அதே போல கதி நேர வரைவா இருந்தா, கதி நேர வரைவா இருந்தாங்களுக்கு என்னது தரும்? கதி நேர வரைவாக இருந்தா உங்களுக்கு என்னது தரும்? சென்ற தூரத்தை தரும். ஓகே, விளங்குதா? அப்ப சொல்லுவா அப்ப வேக நேர வரைவு கூட கதை கழிச்சிருக்கு. வேக நேர வரைவா அடைக்கிற பரப்பு, கதி நேர வரைவாக அடைக்கிற பரப்பு என்னது தரும்? நான் சொல்லி போட்டேன். ஏன் நான் எனக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவில நான் அடைக்கிற பரப்ப ஒன்னும் கதைக்கல. அடைக்கிற பரப்பை பற்றி கதைக்கவே இல்லை. ஏன் கதைக்க இல்லை சொல்லுவார். எனக்கு வையச்சில இருக்கிற கணியம் என்னது? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி வையச்சில இருக்கிற கணியம் என்னது? இடப்பெயர்ச்சி. எக்ஸாச்சில இருக்கிற கணியம் என்ன? நேரம். இடப்பெயர்ச்சியையும் நேரத்தையும் பெருக்கினா ஏதாவது தொடர்பு கிடைக்குமா? இடப்பெயர்ச்சியை நேரத்தையும் பெருக்கிறடா. இடப்பெயர்ச்சியை நேரத்தையும் பெருக்கிறான்னு சொன்னா என்னது? இடப்பெயர்ச்சியின் அழகு என்னது? மீட்டர். நேரத்தின் அழகு செகண்ட். மீட்டர் செகண்டுக்கு நான் தொடர்பு இருக்குதா? இல்ல. அப்போ ஒரு தொடர்பும் இல்லாத வழியால நான் அடைக்கிற பரப்பு கணக்கு இல்ல. எனக்கு மீட்டர் செகண்டுக்கு என்ன தொடர்பு இருக்காடாப்பா? இடப்பெயர்ச்சி நேரத்தால பெருக்க எனக்கு தொடர்பு வேணும் இல்லதானடா. எனவே எனக்கு என்ன இல்ல, ஒரு தொடர்பு இல்ல. எனவே நான் இடப்பெயர்ச்சி நேரம் வரை அடைக்கிற பரப்பை பற்றியோ ஒரு கதையும் கதைக்கு இல்லை. கதைக்கு அவனாயிசமா இருக்கு. விளங்குது இல்ல? இப்ப விளங்கி இருக்கு. மேலான இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு கதைக்கிற பரப்ப கதைக்கிறேன் எல்லாம் இது கதைக்கிறேன் என்ற தொடர்பு இல்ல. இடப்பெயர்ச்சியை நேரத்தையும் பெருக்க ஒரு தொடர்பும் கிடைக்காது. ஆனா வேகத்தை நேரத்தையும் பெருக்க இடப்பெயர்ச்சி என்ற தொடர்பு கிடைக்கும். எனவே வேக நேரம் அடைக்கிற பரப்பானது இடப்பெயர்ச்சி தரும். அல்லது கதி நேர வரைவு அடைக்கின்ற பரப்பானது என்னது? சென்ற தூரத்தினை தரும். விளங்குதா? இந்த கதை விளங்குதா? ஓகே, அப்ப என்னென்ன பார்த்திருக்கிறோம்? படித்திறன் பார்த்திருக்கிறோம், வெட்டு துண்டு கதையை கழிச்சிருக்கிறோம். அது நேரம் என்னது? அடைக்கிற பரப்பு கதை கழிச்சிருக்கிறோம். என்னதுக்கு? வேக நேர வரைப்புக்கு கழிச்சிருக்கிறோம். இல்லடாப்பா, வேக நேர வரைப்புக்கு முழுமையாக கழிச்சிருக்கின்றோம். முழுமையாக கழிச்சிருக்கிறோம். இனி என்ன செய்யணும்? கொஞ்சம் வேக நேர வரைப்புகள் கிரிப்பாக்க வரும். கொஞ்சம் வேக நேர வரைவுல கிரி செக் பண்ண வரும். எப்படி வேகம் மாறுதோ, என்ன மாதிரி மாறுறார் என்ற விஷயங்களை எல்லாம் செக் பண்ண வரும். கொஞ்சம் கொஞ்சம் கிராஃபுகள் சரி உதாரணங்கள் மாதிரி பார்க்க வரும். அப்ப என்ன செய்யணும்? தொடர்ந்து பார்ப்போம். என்னடா
நாங்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்ப்போம். சரியான அடுத்த வீடியோல தொடர்ந்து பார்ப்போம். ஓகே ராம், ஓகே போதும். ஓகே, நன்றி, வணக்கம், வாருங்க.